இரவில் ஹார்ட்வேர்ட்ஸ் கடையை இழுத்து மூடியவரை துரத்திய நபர். மளிகை கடைக்குள் தஞ்சம் புகுந்த நபரை கொலை செய்ய முயன்ற போது கற்கள் கட்டைகளுடன் பொதுமக்கள் சுற்றி வளைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்து மடக்கி பிடித்த அதிர்ச்சியூட்டும் காணொளி. சொத்தை அபகரித்துக் கொண்டதாக ஆத்திரத்தில் கொலை செய்ய முயன்றவரை கைது செய்த போலீஸ். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள மணலி விளையை சேர்ந்தவர் சிவராமகிருஷ்ணன். வழக்கறிஞரான இவர் திசையன்விளை மெயின் ரோட்டில் ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவு கடையை முடித்துவிட்டு ஷட்டரை பூட்டமாக்கி இருக்கின்றனர். அவர்களிடமிருந்து தப்பி ஓட முயன்றவரை கூரான ஆயுதங்களால் தாக்கியதில் அவரது வலது கையிலும் தலையிலும் படுகாயமடைந்து திசையன்விளை கூட்டுறவு வங்கி எதிர்ப்புறம் உள்ள மளிகை கடை ஒன்றுக்குள் தஞ்சம் புகுந்து தன்னை காப்பாற்றுமாறு கூச்சலிட்டிருக்கிறார். அப்போது அந்த பகுதியில் பொதுமக்கள் ஒன்று கூடி மேலும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து காவலர் ஒருவர் அங்கு வந்து அவரும் அருகே செல்ல அஞ்சிக் கொண்டு அரிவாளை கீழே போடு என எச்சரிக்க அரிவாளை அவர் கீழே போட்ட கணம் தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சி விளையை சேர்ந்த பிரசாத் என்பதும் அவரது தாத்தாவின் சொத்தில்தான் ஹார்ட்வேர்ஸ் கடை உரிமையாளர் தற்போது கடை நடத்தி வருகிறார் என்றும் இது தொடர்பான வழக்கில் சிவராமகிருஷ்ணனின் தந்தை ராமகண்ணிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டதால் ஆத்திரத்தில் சிவராமகிருஷ்ணனை கொலை செய்ய வந்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையின் மேலும் உடன் கொலை செய்ய வந்த வெளியூரை சேர்ந்த முருகன் என்பவரையும் தீவிரமாக தேடி வருகிறது போலீஸ்.